2 blacks are there, M1 M2 இந்த பிளாக் இந்த டயக்ராம் காட்டியிருக்கு. M1 வந்து என்னன்னா M2 மேலே இருக்கு. அதே மாதிரி என்னன்னா கனெக்டட் டு ஏ ஃபிக்ஷன்லெஸ் அண்ட் மாசஸ் புலி படத்தை காட்டுற மாதிரி M1 இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, M2 எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. M2 தான் வந்து என்னது கான்டாக்ட் வித் தி ஸ்டோர். அப்படி ஸ்ட்ரிங் கனெக்டிங் இஸ் ஆல்சோ மால்ஸ்லெஸ் கொடுத்துருக்காங்க. தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் M1க்கு M2க்கு வந்து mu equal to 0.5 கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே ஃபிரிக்ஷன்ஸ் பிட்வீன் M2 அண்ட் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னு வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ M2க்கும் அந்த கீழே ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குங்களா அதுக்கும் வந்து உங்களுக்கு there is no friction. So find the maximum horizontal force F in Newton that can be applied on M1 so that it does not slide on M2 இருக்காங்க. ஸோ M1 மீதான ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ அதுக்கான இங்கே ஃப்ரீ பாடி டயக்ராம் FBD, this is FBD ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் M1 இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அது மாதிரி இது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் M2. FBடிங்கிறது இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா M1 இருக்குது பார்த்தீங்களா, M1 இருக்குது. இப்போ இதோட வெயிட் என்னது உங்களுக்கு இங்கே டவுன்வேர்டு கீழே வரும் M1G. இப்போ நார்மல் ரியாக்ஷன் பை தீஸ் M2 வந்து என்னது உங்களுக்கு அப்வேர்டு. ஓகேவா? அப்போது நார்மல் ரியாக்ஷன் ஆன் M1 வந்து R1. டென்ஷன் ஆன் தி ஸ்ட்ரிங் இங்கே வந்து T. F இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த F அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்னா இந்த ஃப்ரிக்ஷன் வந்து இந்த இருக்கும் ஸ்மால் F அதான் இருக்கு பாருங்க. R1 அப்வேர்டு, வெயிட் வந்து M1G டவுன்வேர்டு, ஃபோர்ஸ் அப்ளை வந்து ரைட் சைடு, டென்ஷன் ஆன் தி ஸ்ட்ரிங் வந்து லெஃப்ட் சைடு, ஃப்ரிக்ஷன் ஆல்சோ உங்களுக்கு லெஃப்ட் சைடு. T டென்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் வந்து என்னது லெஃப்ட் சைடு. இதுபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் M1 M2 வந்து இதுன்றது உங்களுக்கு ஸ்மால் f இஸ் ஈக்குவல் டு மீ R1 நமக்கு தெரியும். R1ங்கிறது மஸ்ட் பி ஈக்குவல் டு M1G. R1ங்கிறது வந்து M1G ஃப்ரம் தி டயக்ராம். இப்போ மியூ இன்ட்டு M1G வரும். இப்போ T இஸ் தி டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் நமக்கு ட்ரா பண்ணுவோம் M1 M2க்கு. ஸோ அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து இந்த R1 ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது M1G தான் நீங்கள் ஃபஸ்ட் கொண்டுக்கும். ஓகேவா? இந்த R1க்கு தான் இங்கே M1G இருக்கும். அதே மாதிரி இது F இந்த ரைட் சைடு இருக்கு. ஓகே, F வந்து ரைட் சைடு இருக்குது. இங்கே Tயும் F ஒன்று லெஃப்ட் சைடு வருது. அப்போது F இப்படி எழுதலாம். ஓகேவா? F மைனஸ் T மைனஸ் F இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் கன்சிடர். ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுப்போம். இந்த ஃபிகர்லேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? T இந்த டைரக்ஷன், இது வந்து ஃபிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ T மைனஸ் F இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ T ஈக்குவல் டு என்னது F அண்ட் R2 ஈக்குவல் டு M2G இருக்குது. அதே மாதிரி ரியாக்ஷன் பை M1 ஆன் M2 என்னது டவுன்வேர்டு. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா R2 மஸ்ட் பி ஈக்குவல் டு R1 ப்ளஸ் M2G. R1 ப்ளஸ் M2G. சரியா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் நம்பர் இது வந்து 3 வச்சுப்போம், இது வந்து 4 வச்சுப்போம். நவ் 3 அண்ட் 2 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அங்கே என்ன வருது உங்களுக்கு? T மைனஸ் F ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த T ஈக்குவல் டு F வந்துடுது. சரியா? அப்போது ஈக்குவேஷன் இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் T ஈக்குவல் டு Fன்னு. இப்போது அதில் வந்து என்னென்னா T ஈக்குவல் டு Fங்கும்போது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் 2ல். இப்போ F மைனஸ் T மைனஸ் F ஈக்குவல் டு 0ங்கிறது தான் அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ T ஈக்குவல் டு Fன்னு ஈக்குவேஷன் 3
நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்க வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போது எஃப் மைனஸ் டிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எஃப் போகலாம். இந்த டிக்கு பதிலாக ஆல்ரெடி இங்கே ஒரு எஃப் இருக்குது, ஒரு 0. இப்போ எஃப் மைனஸ் 2f ஸ்மால் 2 இன்ட்டு 2 0 அப்படி வரும். அப்போ எஃப் ஈக்குவல் டு டிஎஃப். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்மால் எஃப்ங்கிறது என்னது, μ1, that is mu m1g. So black m1 will not slide on black m2 if f is less than a max value, f max. So f max must be equal to mu m